பிரேமலதா வந்துங்க முந்தா நாள் என்ன பேசுனாங்கன்னு எடுத்து பாருங்கள். போன வருஷம் போன வாரம்லாம் வேணாம், அந்த கூட்டணி அமைவதற்கு அண்ணா அறிவாலயத்துக்கு அவங்க போகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னால் என்ன பேப்பரில் பாருங்கள், அவங்க தமிழ்நாடு அரசியலை பற்றி, தமிழ்நாடு ஆளுங்கட்சி திமுகவை பற்றி என்ன மதிப்பீடு செய்திருக்காங்க. இந்த மதிப்பீடுலாம் 2 நாளில் மாறிடுச்சா? மாறியது நெஞ்சம், மாற்றியது யாரோ? ஏவா வேலு. இப்போ ஏவா வேலு வந்துங்க, சேகர் பாபு, இந்த அம்மா எல்லாரும் ஒரே மொழி, ஒரே வகையான ஆட்கள், ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். அப்போ அவங்க எல்லாருமே சேர்ந்து இங்கே இருங்க, இப்போ கடனில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த அழகம்மையா, அது என்ன கல்லூரி? ஆமாம், அவங்களோட கல்லூரி இன்ஜினியரிங் கல்லூரி ஒன்று இருக்குது. அந்த கல்லூரியை விற்று இருக்கிறாங்க. அந்த விற்று கொடுத்ததில் ஆண்டாள் அழகர், கரெக்டு, ஆண்டாள் அழகர் கல்லூரியை விற்றுருக்காங்க. அதில் வந்து இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, தப்பு ஒன்றும் கிடையாது. கடனில் ஒருத்தர் சிக்கிட்டு இது அரசியலை கடந்து நட்பு இருக்கலாம். ஆனால் உடனே அதை வச்சுட்டு எங்கள் கூட்டணிக்கு வந்துருங்கன்னு அவர் பேசி நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லி இன்றைக்கி வந்து அந்த அம்மா பேசுகிறத பாருங்கள். ஏன் திமுகவுக்கு வந்தாங்கன்னு கேட்டால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜக எங்களுக்கு உதவலை, அதிமுக கொடுத்தாங்க எம்பி சீட் கொடுக்குறேன்னு, ஆனால் அதை கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க. எல்லாமே இவங்க சொந்த கதை, சோக கதையாக இருக்குது. அதை விட ஒரு தொண்டர்கள்லாம் ஆசைப்பட்டாங்க. இல்லைங்க, தொண்டர்கள் ஆசைப்பட்டால் என்ன ஒன்றா பண்ணிவிடுவாங்களா? இவங்க தலைமைக்குன்னு ஒன்றும் கிடையாதா? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த விஷயங்களால் எனக்கு உடன்பாடு, அதனால் அவங்க கூட கூட்டணி போகலான்றீங்க, ரைட்டு. நீங்கள் கூட்டணி போயிருக்கிற ஆள் யாருன்னா, 505 உறுதிமொழியை மக்களுக்கு கொடுத்து 2021 அதில் 100க்கும் மேற்பட்ட உறுதிமொழிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றி வஞ்சித்தாள். நீங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கட்சிக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு கோவப்பட்டு வரீங்க.